السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சிறப்பு மிக்க துல்ஹிஜ்ஜா மாதத்தை அடைவதற்காக வேண்டி நாம் அனைவரும் தயாராக இருக்கின்றோம். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்திய 4 மாதங்களில் ஒரு மாதமாக இருக்கின்றது. இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவது முஸ்லிம்களது மிக பெரும் ஒரு கடமையாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிக விருப்பமான நாட்களாக இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே வல் ஃபஜ்ர் வ லயாலின் அஷ்ர், ஃபஜ்ர் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று சத்தியமிட்டு சொல்கிறார். இந்த 10 இரவுகள் என்றால் என்ன? முஃபஸ்ஸிரூன் சொல்கிறார்கள், துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் இதைத்தான் இது குறிக்கின்றது என்று சொல்லி காட்டுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிக மகத்தான கண்ணியமான நாட்களாக இந்த ஆரம்ப 10 நாட்கள் இருக்கிறது. இதிலே செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஜிஹாத் செய்வதை விட இதிலே அமல் செய்வது அல்லாஹ் தஆலாவுக்கு விருப்பமானதா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், ஜிஹாத் செய்வதை விட இந்த மாதத்திலே அமல் செய்வது, நல்ல காரியங்களை செய்வது அல்லாஹ் தஆலாவுக்கு விருப்பமானது என்று சொல்லிவிட்டு, ஒருவர் தன் பொருள் உயிரை எடுத்துக்கொண்டு போய் அல்லாஹ்வுடைய பாதையை அர்ப்பணிக்கின்றார், இவருக்கு அதை விட முந்த முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார். அந்த அடிப்படையிலே இந்த சிறப்பான இந்த மாதத்தை நாம் அனைவரும் அடைந்திருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், ஃபஅக்திரு ஃபீஹின்ன மினத் தக்பீர் வத் தஹ்லீல் வத் தஹ்மீத். இதிலே செய்யப்படக்கூடிய மிக பிரதானமான அமலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதிலே அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். இரண்டாவது தஹ்லீல். தஹ்லீல் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்குரிய ஷார்ட் ஃபார்ம் தான் தஹ்லீல். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அதிகமாக சொல்லுங்கள். இதே போன்று வத் தஹ்மீத், அல்லாஹ்வை அதிகம் புகழுங்கள். இவை அனைத்தும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய வார்த்தை தான் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இதிலே தக்பீர் இருக்கின்றது, தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கின்றது, தஹ்மீத் அல்லாஹ்வை புகழ்வது இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இவ்வளவு சொல்ல முடியுமோ அந்த அளவு இந்த நாட்களிலே இந்த திக்ர்களை திருப்பி திருப்பி சொல்வது அல்லாஹ் தஆலாவுக்கு மிக விருப்பமானதாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஏன் இந்த 10 நாட்கள் சிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் இதிலே ஹஜ்ஜுடைய அமல்கள் இருக்கின்றது. விசேஷமாக இதிலே 8வது நாள் தர்பியாவுடைய நாள், ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜை ஆரம்பிக்கக்கூடிய நாள் இதிலே தான் இருக்கிறது. இதே போன்று மிக முக்கியமான நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாஜிகளுக்கு மக்ஃபிரத்தை கொடுக்கக்கூடிய நாள். அனைத்து ஹாஜிகளையும் அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஹாஜிகளையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறார். ஹஜ் என்றாலே அரஃபா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அரஃபாவுடைய தினம் 9வது தினம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே தான் இருக்கிறது. 9வது தினத்திலே, அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது தினத்திலே செய்யக்கூடிய மிக முக்கியமான சுன்னத் தான் நோன்பு பிடிப்பது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், அரஃபாவுடைய நாளிலே, அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாளிலே பிடிக்கக்கூடிய நோன்பு முந்திய பிந்திய வருடங்கள் அதிலே செய்யப்படக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்த மிகப்பெரும் ஒரு கிஃப்ட் தான், மிகப்பெரும் பாக்கியம் தான். நன்மைகள் செய்வதன் மூலம் அல்லாஹ் எமது பாவங்களை மன்னிக்கிறார். இந்த ஹஸனாத் யுத்ஹிப்ன ஸய்யிஆத். தொழுகைகள் அதற்கு முன்னால் செய்த பாவங்களை மன்னிப்பது போன்று இப்படியாக நாம் பிடிக்கக்கூடிய நோன்புகள் நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. இதே போன்று அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த நாளிலே, அதாவது மிகப்பெரும் அமல், பெருநாள் என்று பெருநாளைக்கு பின்னால் செய்யக்கூடிய அமலாகிய உதுஹியாவுடைய அமல். இந்த நாளிலே உதுஹியாவுடைய அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், பெருநாள் நாளிலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிக முக்கியமான அல்லாஹ் தஆலாவுக்கு மிக விருப்பமான அமல் இரத்தத்தை ஓட்டுவது. அப்படி குர்பான் கொடுப்பது. ஒரு மனிதன் குர்பான் கொடுக்கின்றார், உதுஹியா கொடுக்கின்றார், அந்த பிராணியின், அந்த ஆடு மாடு ஒட்டகங்களின் இரத்தம் கீழே விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் அவரது பாவங்களை மன்னிக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபதீபு பிஹா நஃப்ஸன், இதன் மூலம் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். இப்படிப்பட்ட ஒரு அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றார் என்று நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
நாளை மறுமை நாளையிலே ஒரு மனிதன் கொடுத்த உதுஹியா, அந்த பிராணி முடிகளுடன் எலும்புகளுடன் நாளை மறுமை நாளையிலே வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். உதுஹியா என்பது அது அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அந்த தக்வாவை பார்க்கிறார். எத்தனை மாடுகளை கொடுக்கின்றோம் என்பதை பார்ப்பதல்ல. குர்ஆன் சொல்கின்றது, லயனால அல்லாஹ் லஹூஹா வலா திமாஉஹா, ரத்தமோ இறைச்சிகளோ அல்லாஹ்வை சென்றடைய மாட்டாது. வலாகி யனாலு தக்வா மின்கும், அல்லாஹ்வுடைய உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்வா தான் அல்லாஹ்வை சென்றடையும். இரண்டாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை அந்த உதுஹியாவின் மூலம் நாம் ஞாபகப்படுத்துகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் செய்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டார். மகனை அறுப்பதற்காக வேண்டி கனவிலே கண்டார்கள், அதை செய்வதற்கு முன்வந்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு ஆட்டை அதற்கு பதிலாக இறக்கினார். அதை ஒரு வணக்கமாக தியாகத் வரைக்கும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட உதுஹியாவுடைய அமல் இந்த நாளில் தான் இருக்கின்றது. இதே போன்ற ஹாஜிகள் ஷைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய நாட்கள் இருக்கின்றது. பெருநாளைக்கு பின்னால் உள்ள நாட்கள், அந்த நாட்களுக்கு ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட சிறப்பான நாட்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு மாதத்தில் தான் நாம் இருக்கின்றோம். இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவோம். கண்ணியமானவர்களே, குர்ஆன் ஓதுவது, நோன்பு பிடிப்பது, சதகாக்கள் கொடுப்பது, இப்படிப்பட்ட அமல்களை செய்வோம். இதே போன்று எப்படி இந்த மாதத்திலே அமல் செய்வது பல மடங்கு நன்மைகளை அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத் தருகின்றதோ, இதே போன்று இந்த மாதத்திலே செய்யப்படக்கூடிய பாவங்கள் பல மடங்கு இரட்டிப்பான தண்டனைகளையும் பெற்றுக் கொடுக்கின்றது, பயங்கரமான முடிவை கொடுக்கின்றது. எனவே இந்த மாதத்திலே பாவங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்ளும், வீணான பேச்சுக்களில் ஈடுபடுவதை, வீணான காரியங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லவர்கள் செய்வதிலே இந்த நாட்களை நாம் பயன்படுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்களை பயன்படுத்தி அவர் விரும்பக்கூடிய அமல்களை செய்து அவரது முத்தகீன்களின் கூட்டத்திலே ஆகிய அப்படிப்பட்டவர்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கியிருப்பானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.